ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒவ்வொரு மாசமும் ஒரு தடவை அந்த மாசம் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கோர்ட் மூலியமா விசாரணை நடத்தி அதுக்கு தீர்வு சொல்லுவாரு. அந்த கோர்ட் செஷன் ஆனது எப்பவும் அரண்மனைக்கு உள்ளதான் நடக்கும். ஆனா அன்னைக்கு அந்த ராஜா அந்த கோர்ட்டை வெளியே, அதாவது அரண்மனைக்கு வெளியே நடத்தணும்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா அது ஒரு வின்டர் சீசன் அண்ட் அன்னைக்குன்னு பார்த்து சூரியன் பிரகாசமா வெயில் அடிச்சுட்டு இருக்கனால கொஞ்சம் இதமா இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டை வெளியே வச்சாரு. அந்த கோர்ட்ல ராஜா, ராஜாவோட உறவினர்கள், அப்புறம் அமைச்சர்கள், அப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ ஒரு புலவர் அந்த கோர்ட்டுக்குள்ள வரதை எல்லாரும் நோட் பண்றாங்க. அண்ட் அந்த புலவரும் வெயிட் பண்ணி ராஜாவோட அனுமதி பெற்று உள்ள வராரு. அவரோட 2 கையிலையும் அவர் டைமண்ட் வச்சிருக்காரு. அப்ப அவரு ராஜா கிட்ட சொல்றாரு, நான் வச்சிருக்க இந்த 2 டைமண்ட்ல ஒன்னு உண்மையானது, ஒன்னு பொய்யானது. இத நான் பல நகரங்களுக்கு போய் அந்தந்த ராஜாங்க கிட்ட காட்டி இதுல எது உண்மைன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். ஆனா எந்த ராஜானாலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களாவது இது 2ல எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த உண்மையான வைரத்தை நான் உங்களுக்கே பரிசா கொடுத்துருவேன். ஆனா அப்படி இல்லைன்னா நான் கேட்குற எல்லாத்தையும் நீங்க தரணும். ஆனா மொத்தமாவே ஒரே ஒரு வாய்ப்பு தான், அந்த ஒரு வாய்ப்பிலேயே நீங்க சரியா சொல்லணும் அப்படின்னு அந்த புலவர் சொல்ல ராஜாவும் அந்த சவாலை வீரத்தோட ஏத்துக்கிறாரு. இப்ப ராஜாவே இறங்கி வந்து அந்த 2 வைரத்தையும் பரிசோதிக்கிறாரு. அதோட லுக்கு, கலரு, வெயிட் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கனால ராஜாவே இப்ப குழம்பி போயிடுறாரு. இப்ப அவருடைய அமைச்சர்களை கூப்பிட்டு அவங்களையும் பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிக்க சொல்றாரு. அவங்களும் வந்து பரிசோதிச்சு பார்த்து அவங்களாலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை தப்பா சொல்லிட்டா நம்மள ராஜா ஏதாவது பனிஷ் பண்ணிடுவாரோன்னு சொல்லி பயந்து எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இப்ப ராஜாவோட குடும்பத்தினரும் வராங்க. அவங்களுக்கும் அதே நிலைமை தான். இப்ப ராஜா அங்க உள்ள மக்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க யாராவது வந்து அதை கண்டுபிடிங்க அப்படின்னு. ஆனா தப்பா சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்தே யாருமே முன்னுக்கு வரல. அப்ப அந்த மக்களுக்கு நடுவுல இருந்து ஒரு கண்ணு தெரியாத முதியவர் ரொம்ப தள்ளாடி நடந்து வராரு. அவரை பார்த்த ராஜா, என்ன முதியவரே நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க முதியவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு தடவை முயற்சி பண்ணலாமா ராஜா அப்படின்னு கேட்க ராஜாவும் சரி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பார்வையற்ற முதியவர் மெதுவா நடந்து போய் அந்த 2 வைரங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறாரு. மெதுவா அந்த 2 வைரங்களையும் 2 கைகள்லையும் எடுக்கிறாரு. சில செகண்ட்ஸ் அதை கையில வச்சிருந்துட்டு ஒரு கையை மட்டும் மேல தூக்கி இந்த கையில வச்சிருக்க வைரம் தான் உண்மையானது அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு. இதை பார்த்து ஆச்சரியமான அந்த புலவர், நீங்க சொன்னது சரிதான், அதனால நான் சொன்ன மாதிரியே இந்த வைரத்தை நான் இந்த ராஜாக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த புலவர் சொல்ல உடனே இதை கேட்டு ஆச்சரியம் அடைகிறாரு ராஜா. இந்த அமைச்சர்கள்னால முடியாததை, என் குடும்பத்தினர்னால முடியாததை, ஏன் என்னாலேயே முடியாததை இந்த முதியவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுவும் பார்வை இல்லாதவர் அப்படின்னு ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம். இப்ப அந்த முதியவர்கிட்ட கேட்கிறாரு, எப்படி முதியவரே நீங்க இதை கண்டுபிடிச்சிங்க, பார்வை உள்ள எங்கனாலே அதை கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்கும்போது அப்ப அந்த முதியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது ரொம்ப சிம்பிள் தான் ராஜா, நான் 2 கையில அந்த 2 டைமண்ட் எடுக்கும் போதே எனக்கு தெரியும் இதுல ஏதோ ஒன்று போலி அப்படின்னா அது கண்டிப்பா கண்ணாடியால தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது 2ஐயும் நான் கையில் எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் நான் இதை கையிலேயே வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் வெயில் நல்லா அடிச்சுட்டு இருக்கு, கண்ணாடியா இருந்தா அதுல கண்டிப்பா அந்த வெயிலுடைய வெப்பம் இறங்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையான வைரத்துல வெப்பம் இறங்காது. நான் நினைச்ச மாதிரியே என் வலது கையில உள்ள அந்த போலியான வைரத்துல வெப்பம் இறங்குச்சு. அது மூலியமா தான் நான் அது போலின்னு கண்டுபிடிச்சேன்னு அந்த ராஜாட்ட அந்த முதியவர் சொல்றாரு. இதனால ரொம்ப ஹாப்பியான அந்த ராஜா அந்த முதியவருக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து அவரையும் மகிழ்விச்சாரு. நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூடான சூழ்நிலைகள்ல யார் கூலா இருக்காங்களோ அவங்க தான் ரியல் டைமண்ட். அந்த மாதிரி சூழ்நிலையில கூலா இருக்கிறவங்கனால மட்டும்தான் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி பெற முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான சூடான சூழ்நிலைகள்ல அந்த சூட்டை உள்ள இறக்கிட்டு கோபப்படுறவங்கனால வாழ்க்கையில வெற்றி அடைவதுன்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அந்த கண்ணாடி மாதிரி தான் ஈஸிலி பிரேக்கபிள், அதாவது சீக்கிரமா உடஞ்சு போயிடுவாங்க. அண்ட் அந்த கண்ணாடி மாதிரியே வெப்பத்தை உள்ளிழுத்து ரொம்ப சூடாயிடுவாங்க. ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா, நம்ம ஒரு வெல்த்தியான லைஃப் வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி ஒன்று தான் இந்த இமோஷனை சீக்கிரமாகவே லூஸ் பண்ணுறது. இதை பற்றி சின்னதாக நம்மளோட வீடியோக்களை நம்ம பார்த்தாலும் இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ, ஒரு கதையோடு சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.